வணக்கம். நீங்க கேட்டிருந்த ஆதாரங்களை வச்சு ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ஒரு புத்தகம். ஆன்யன் ரின்போச்சே மற்றும் ஆலிசன் சோயிங் சாங்மோ எழுதின திபெத்திய சுவாச யோகா. ஆமா, இந்த புத்தகத்தோட மைய கருத்து ரொம்பவே சுவாரஸ்யமானது. நவீன மருத்துவ விஞ்ஞானம் நம்ம சுவாசம் பத்தி இன்னைக்கு என்ன சொல்லுதோ அதே ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி திபெத்திய ஞானிகள் எப்படி அவ்வளோ துல்லியமா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அன்னோதுதான். சரியா சொன்னீங்க. இது வெறும் ஒரு ஆன்மீக புத்தகம் மட்டும் இல்ல. இது ரெண்டு உலகங்களுக்கு நடுவுல ஒரு பாலத்தை அமைச்சிருக்கு. ஒன்னு பரிசோதனைகள், தரவுகள், அப்புறம் செல் லெவல்ல வேலை செய்யற மேற்கத்திய மருத்துவம். இன்னொன்னு உள்நோக்கு, தியானம், அப்புறம் ஆற்றல் மட்டத்துல இயங்குற பழங்கால திபெத்திய ஞானம். சுவாசங்கிற ஒரு புள்ளில இது ரெண்டும் சந்திக்கும் போது ஏற்படுற ஆச்சரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா. சரி, அப்போ இந்த அலசலோட நோக்கம் இதுதான். உங்க உடல் நலத்துக்கும் மன அமைதிக்கும் சுவாசம் எவ்வளவு முக்கியம்னோத விஞ்ஞானம் ஞானம்னு ரெண்டு கோணத்திலிருந்தும் புரிஞ்சுக்கிறது. நிச்சயமா. அந்த புத்தகத்தோட ஆசிரியர் அலிசன் ஒரு மேற்கத்திய ஆராய்ச்சியாளரா இருந்துகிட்டு இந்த தொடர்புகளை கண்டு எப்படி ஆச்சரியப்பட்டாங்கன்னோத நாமளும் பார்க்க போறோம். முதல்ல புத்தகத்தோட அடிப்படை கருத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. புத்தகத்தோட மைய கருத்து ரொம்ப எளிமையானதுதான். அதாவது, உங்க சுவாசத்தை நீங்க ஒழுங்குபடுத்திட்டீங்கன்னா உங்க உடல், உங்க மனசு, உங்க ஆன்மா இத மூணையுமே ஆரோக்கியமாவும் ரொம்ப தெளிவாவும் வச்சுக்க முடியும். இது ஒன்னும் புது கண்டுபிடிப்பு இல்லையே. இல்ல. ஆனா இந்த புத்தகம் இத யந்திர யோகா அல்லது காற்றாற்றல் பயிற்சிங்கிற திபெத்திய பயிற்சி மூலமா அணுகுது. காற்றாற்றல் பயிற்சி, இது கேட்கறதுக்கே கொஞ்சம் புதுசா இருக்கே. இது வெறும் மூச்சு பயிற்சி தானா, இல்ல அதையும் தாண்டிய விஷயமா? இது வெறும் மூச்சு பயிற்சியை விட ரொம்ப ஆழமானது. திபெத்திய பார்வையில நாம சுவாசிக்கிற காத்து வெறும் ஆக்சிஜன் மட்டும் இல்ல. அது லுங்குன்னு சொல்ற ஒருவித உயிர் சக்தி அல்லது ஆற்றலையும் கொண்டு வருது. ஓ, லுங். ஆமா. இந்த பயிற்சி அந்த ஆற்றலை உடம்புல இருக்கிற நுட்பமான பாதைகள்ல சரியா வழிநடத்துறத பத்தி தான் பேசுது. இது கத்துக்க கஷ்டமா இருக்குமா? அதுதான் இல்ல. அதான் இதோட மிகப்பெரிய சிறப்பம்சம். யோகா அல்லது தியானத்துல எந்த முன் அனுபவமும் இல்லாதவங்க கூட இத ரொம்ப சுலபமா பழக முடியும். இங்கதான் இந்த அலசல் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. புத்தகத்தோட ஆசிரியர் மேற்கத்திய மருத்துவ ஆய்வு கட்டுரைகளை படிக்கும்போது முறையற்ற சுவாசத்தால வர்ற பிரச்சனைகளை பத்தி விஞ்ஞானம் எப்படி விளக்குதுன்னு பாக்குறாங்க. ஆமா. அப்புறம் பழங்கால திபெத்திய குருக்கள் அதையே எப்படி விளக்குறாங்கன்னு பாக்குறாங்க. ரெண்டும் வேற வேற மொழி, ஆனா விஷயம் ஒண்ணுதான். அதுதான் அவங்கள ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம். சரி, முதல்ல விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி. புத்தகம் ரெண்டு வகையான சுவாச முறைகளை பத்தி ரொம்ப தெளிவா விளக்குது. நாம எல்லாருமே இது தினமும் அனுபவிக்கிறோம். முதல்ல வர்றது தொராசிக் சுவாசம், அதாவது மார்பு பகுதி சுவாசம். நம்ம பதட்டமாவோ கோவமாவோ இல்ல அவசரமாவோ இருக்கும்போது சுவாசிப்போமே, நம்ம மார்பு மட்டும் வேகமா ஏறி இறங்குமே, அதுதானே? அதேதான். இது ரொம்ப ஆழமில்லாத வேகமான ஒரு செயல்திறன் குறைஞ்ச சுவாசம். ஒரு ஆபத்து காலத்துல உடம்ப தயார்படுத்துறதுக்காக இயற்கையாவே இந்த சுவாசம் நமக்கு வரும். ஆனா பிரச்சனை என்னன்னா நாம எந்த ஆபத்தும் இல்லாத அமைதியான சூழல்ல கூட இதே முறைய பழக்கமாக்கிக்கிறது தான். அப்ப சரியான முறை எது? அதுதான் ரெண்டாவது வகையான வயிற்று பகுதி சுவாசம் அல்லது உதரவிதான சுவாசம். குழந்தைங்க தூங்கும்போது பார்த்தா தெரியும், அவங்க வயிறு மெதுவா ஏறி இறங்கும். அதுவா? சரியா சொன்னீங்க. அதுதான் ஆழமான, மெதுவான, முழுமையான சுவாசம். இது உடம்பையும் மனசையும் அமைதிப்படுத்துற, ஓய்வெடு மற்றும் செரிமானம் செய்யுங்கிற நரம்பு மண்டல செயல்பாட்டை தூண்டுது. அப்போ ஆரோக்கியமா இருக்கிற ஒருத்தருக்கு ரெண்டுமே மாறி மாறி நடக்கும். ஆமா, தேவைக்கேற்ப நடக்கும். ஆனா நாள்பட்ட மன அழுத்தம் காரணமா நிறைய பேரு தங்களுக்கு தெரியாமலேயே எப்பவுமே மார்பு பகுதி சுவாசத்திலேயே இருக்காங்க. இதனால என்ன விளைவுகள் ஏற்படுது? மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சின்ன பழக்கம் மாதிரி தானே தெரியுது. ஆனா அதோட விளைவுகள் ரொம்ப ஆழமானவை. புத்தகம் பல மருத்துவ ஆய்வுகளை மேற்கோள் காட்டுது. இதய நோய், ஆஸ்துமா, உயர் ரத்த அழுத்தம், ஏன் சில வகையான புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்க கூட ஆரோக்கியமானவங்களை விட ரொம்ப அதிகமா இந்த மார்பு பகுதி சுவாசத்தை தான் பயன்படுத்துறாங்களாம். அப்படியா? ஆமா. ஒரு நிமிஷத்துக்கு ஆரோக்கியமானவங்களை விட 2-3 மடங்கு அதிக காத்த சுவாசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம், அதிகமா சுவாசிக்கிறது எப்படி ஒரு பிரச்சனையாகும்? நாம எவ்வளோ அதிகமா சுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் தானே நினைப்போம். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. இத அதிசுவாசம், அதாவது ஓவர் பிரீத்திங்னு மருத்துவம் சொல்லுது. நாம அதிகமா சுவாசிக்கும் போது நம்ம செல்களுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்காது. அதுக்கு பதிலா ஆக்சிஜன் கிடைக்கிறது குறையுது. இது எப்படி சாத்தியம்? புரியலையே. காரணம் கார்பன் டை ஆக்சைடு, CO2.
நாம கார்பன் டை ஆக்சைட ஒரு கழிவு பொருளா தான் நினைக்கிறோம். ஆனா அது நம்ம உடம்புல ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. என்ன வேலை? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை ஒரு பெட்டில வச்சு உடம்பு பூரா கொண்டு போற வண்டின்னு வச்சுக்கலாம். சரி. அந்த பெட்டி நம்ம செல்களோட வாசலுக்கு வந்ததும் அதை திறக்க ஒரு சாவி வேறும். அந்த சாவி தான் கார்பன் டை ஆக்சைடு. ஓ, அப்படியா? ஆமா. நாம வேகமா ஆழமில்லாம சுவாசிக்கும் போது தேவைக்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைட வெளியேத்திடுறோம். இதனால ரத்தத்துல CO2 அளவு குறையுது. அப்போ சாவி இல்லாததால ஆக்சிஜன் பெட்டிய திறக்க முடியல. அப்போ ஆக்சிஜன் ரத்தத்துல இருந்தாலும் செல்களுக்குள்ள போக முடியாது. சரியா சொன்னீங்க. ஆக்சிஜன் ரத்தத்துல இருந்தும் நம்ம செல்களுக்குள்ள நுழைய முடியாம தவிக்குது. இதுக்கு போர் விளைவுன்னு பேரு. சுருக்கமா சொன்னா அதிகமா மூச்சு விடுறது நம்மள மூச்சு திணற வைக்குது. நம்பவே முடியலையே. அதுதான் உண்மை. அப்போ நாம மன அழுத்தத்துல வேகமா சுவாசிக்கும் போது நம்ம உடலின் செல்களுக்கு நாமே ஆக்சிஜனை தடுத்துக்கிட்டு இருக்கோம். துல்லியமா. இது சுவாச ஆல்கலோசிஸ்னு ஒரு நிலைக்கு வழிவகுக்குது. அதாவது ரத்தத்தோட pH சமநிலை பாதிக்கப்பட்டு அது அதிக காரத்தன்மை கொண்டதா மாறுது. இது உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன் குறைபாக்க, அதாவது செல் ஹைபாக்சியாவை ஏற்படுத்துது. பல நாள்பட்ட நோய்களோட மூல காரணம் இந்த உயிரணு ஆக்சிஜன் குறைபாடுதான். இந்த புத்தகம் ஒரு அதிர்ச்சியூற்ற புள்ளி விவரத்தையும் சொல்லுது. அமெரிக்காவோட பெரிய நகரங்கள்ல வர்ற ஆம்புலன்ஸ் அழைப்புகள்ல 60% வரைக்கும் இந்த அதிசுவாசம் தொடர்பான அறிகுறிகளுக்காக தான் வருதாம். 60%? ஆமா. மக்கள் தங்களுக்கு மாரடைப்பு வந்துருச்சுன்னு பயந்து கூப்பிடுறாங்க. ஆனா அது பெரும்பாலும் தீவிரமான பதற்றத்தால வர சுவாச பிரச்சனை தான். சரி, விஞ்ஞானம் இது ஒரு வேதியியல் கோளாறு, pH சமநிலையின்மைன்னு ரொம்ப தெளிவா விளக்குது. ஆனா இந்த புத்தகத்தோட மையப்புள்ளியே இதுதான். எந்த ரத்த பரிசோதனையும் நவீன கருவிகளும் இல்லாம திபெத்திய யோகிகள் இதே பிரச்சனையை எப்படி பார்த்தாங்க? அவங்க பார்வையில இது வெறும் கெமிக்கல் சேஞ்ச் இல்லையே. கண்டிப்பா இல்ல. அவங்க இத ஆற்றல் பார்வையில அணுகுனாங்க. திபெத்திய மொழியில லுங்னு ஒரு வார்த்தை இருக்கு. RLUNGன்னு எழுதுவாங்க. லுங். ஆமா. இதுக்கு மூச்சு, காற்று, அப்புறம் காற்றாற்றல்னு பல அர்த்தங்கள் இருக்கு. இது வெறும் ஆக்சிஜன் பரிமாற்றம் மட்டும் இல்ல. இது உடம்போட ஒரு நுட்பமான ஆற்றல் அமைப்பு. திபெத்திய மருத்துவப்படி 5 வகையான லுங் அல்லது காற்றாற்றல்கள் உடம்பு பூரா பரவி ரத்த ஓட்டம், செரிமானம், நரம்பு மண்டலத்தோட செயல்பாடுன்னு எல்லா அடிப்படை செயல்பாடுகளையும் ஆதரிக்குது. அப்போ இந்த லுங்ங்கிற கருத்துக்கும் நாம முன்னாடி பேசின ஆரோக்கியமற்ற மார்பு பகுதி சுவாசத்துக்கும் என்ன தொடர்பு? நேரடி தொடர்பு இருக்கு. மேற்கத்திய மருத்துவம் சொல்ற இந்த அதிசுவாச நிலைய திபெத்திய மருத்துவம் நிங் லுங், அதாவது இதய காற்றுன்னு விவரிக்குது. இதய காற்று. நிங் லுங்னா இதயம் மற்றும் நுரையீரல் பகுதியை சுத்தி காற்றாற்றல் தேவைக்கு அதிகமாவும் ஒரு கிளர்ச்சி அடைஞ்ச நிலையிலையும் சேர்றத குறிக்குது. அது அந்த பகுதியில ஒருவித தேக்கத்தை அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துது. ஓ, அப்போ நாம பதட்டமா இருக்கும்போது நெஞ்சில ஒரு இறுக்கத்தை இல்ல ஒரு பாரத்தை உணர்றமே, அதுதான் இந்த இதய காற்று அதிகமா சேர்றதா? நான் இத வெறும் உணர்ச்சியோட வெளிப்பாடு நினைச்சேன். ஆனா அவங்க இத ஒரு ஆற்றல் சமநிலையின்மையா பாக்குறாங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு ஆற்றல் நிகழ்வு. இந்த நிங் லுங் ஏற்படும்போது அதோட விளைவுகள் என்ன தெரியுமா? உடல் ரீதியா உயர் ரத்த அழுத்தம், இதய படபடப்பு, அப்புறம் இதய நோய். இது மேற்கத்திய மருத்துவத்தோட கண்டுபிடிப்புகளோட கச்சிதமா ஒத்துப்போகுதே. ஆமா, மிக துல்லியமா. மன ரீதியான விளைவுகள் எப்படி இருக்கும்? மன மற்றும் உணர்ச்சி ரீதியான விளைவுகள் தான் இன்னும் ஆழமானவை. பதட்டம், அமைதியின்மை, கவனச்சிதறல், மனக்கிளர்ச்சி அல்லது காரணமில்லாத சோகம் மற்றும் மனச்சோர்வு. அந்த பகுதியில ஆற்றல் சீரா இல்லாதப்போ அது நம்ம உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் நேரடியா பாதிக்குது. சரி, ஒரு நிமிஷம் இது யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நவீன ஆய்வகங்கள், இரத்த பரிசோதனைகள், pH மீட்டர்கள் வச்சு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு சிக்கலான வேதியியல் நிலை, சுவாச ஆல்கலோசிஸ். மறுபக்கம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எந்த கருவியும் இல்லாம தன்னோட உடம்பையே ஆய்வகமா வச்சு தியானத்திலையும் உள்நோக்கத்திலையும் இருந்த யோகிகள் கண்டறிஞ்ச ஒரு ஆற்றல் நிலை, இதய காற்று. 2 வேற வேற பாதை, வேற வேற மொழி, வேற வேற கண்ணோட்டம். ஆனா 2 ஒரே இடத்துக்கு வந்து சேருது. இது தற்செயலா இருக்க முடியுமா? இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கேள்வி. இது தற்செயல் இல்ல. ஏன்னா இந்த 2 உலகத்தையும் இணைக்கிற ஒரு உறுதியான பாலம் இருக்கு. அதுதான் சுவாசம்.
புத்தகம் சொல்ற மாதிரி சுவாசங்கிறது 4 விஷயங்களோட கலவை. அது ஒரு உடலியல் நிகழ்வு, ஒரு உளவியல் வெளிப்பாடு, நாம பழக்கப்படுத்திக்கிட்ட ஒரு நடத்தை, அப்புறம் நம்ம விருப்பம் இல்லாம தானாவே நடக்கிற ஒரு செயல். அது மனசுக்கும் உடம்புக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாலம். ஆமா, ஒரு டைனமிக் பாலம். இந்த புத்தகம் இத விளக்க ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்துது. மனசு ஒரு சவாரி செய்றவர்னா காற்றாற்றல், அதாவது லுங், அதோட குதிரைன்னு சொல்லுது. மிகச் சரியான உருவகம். காற்றாற்றல் தான் மனசோட எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உடம்பு பூரா சுமந்துட்டு போகுது, அது மேல செல்வாக்கு செலுத்துது. குதிரை அமைதியா சீரா கட்டுப்பாட்டோட போனா சவாரியும் நல்லா இருக்கும், மனசும் தெளிவா இருக்கும். ஆனா குதிரை மிரண்டு கட்டுப்பாடில்லாம அங்குமிங்க ஓடுனா சவாரி செய்றவர் எவ்வளவு திறமையானவரா இருந்தாலும் தடுமாறுவாரு, மனசு குழப்பமடையும். நம்ம சுவாசமும் மனசும் அப்படிதான் பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த இணைப்பு எவ்வளவு வலிமையானதுன்னு புத்தகம் ஏதாவது ஆதாரம் சொல்லுதா? சொல்லுது. பதட்ட நோய்களால, அதாவது ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸால பாதிக்கப்பட்டவங்கள்ல 83% வரைக்கும் முறையற்ற சுவாச பழக்கங்களை கொண்டிருக்காங்கன்னு ஒரு ஆய்வு சொல்றதா புத்தகம் குறிப்பிடுது. 83%? ஆமா, இது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்ல. நம்ம உணர்ச்சி நிலைகள் நம்ம சுவாசத்தை பாதிக்குதுன்னு நமக்கு தெரியும். கோவமா இருக்கும்போது மூச்சு வாங்கும். ஆனா நாம உணராத விஷயம் இது ஒரு இருவழி பாதைங்கிறது தான். நம்ம சுவாச முறைகள் நம்ம உணர்ச்சி நிலைகளை உருவாக்குது, இல்லைன்னா தீவிரப்படுத்துது. ஆக 2 அமைப்புகளும், விஞ்ஞானமும் சரி ஞானமும் சரி, ஒரே முடிவுக்கு தான் வருது. நாம நம்ம சுவாசத்தை மனமுவந்து கட்டுப்படுத்துறது மூலமா, அதாவது ஆழமில்லாத மார்பு பகுதி சுவாசத்துல இருந்து ஆழமான வயிற்றுப்பகுதி சுவாசத்துக்கு விழிப்புணர்வோட மாறுறது மூலமா நம்ம உடலோட வேதியியல் நிலையை மட்டும் இல்ல, நம்ம உணர்ச்சி மற்றும் மனநிலையும் நம்மால மாத்த முடியும். இதுதான் காற்றாற்றல் பயிற்சியோட சாராம்சம். இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நுட்பம். நம்ம எப்படி உணர்றோம், எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கறத மாத்துறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கருவி நம்ம கிட்டயே இருக்கு. அது எப்பவும் நம்ம கூடவே இருக்கு. அதுதான் நம்ம மூச்சு. அதேதான். சரி, இந்த ஆழமான அலசலோட முக்கிய சாராம்சங்களை தொகுத்து பார்க்கலாம். நாம இன்னைக்கு பேசினதிலிருந்து நீங்க நினைவில் வச்சுக்க வேண்டிய 3 முக்கிய விஷயங்கள் இருக்கு. முதலாவதா, நவீன விஞ்ஞானமும் சரி பழங்கால திபெத்திய ஞானமும் சரி 2 வகையான சுவாச முறைகளை தெளிவா அடையாளம் காட்டுது. ஆமா, ஒன்னு மார்பு பகுதி சுவாசம். இது மன அழுத்தம், பதட்டம், நோயோட தொடர்புடையது. இன்னொன்னு வயிற்று பகுதி சுவாசம். இது ஆரோக்கியம், அமைதி, தெளிவோட தொடர்புடையது. ரெண்டாவதா, சுவாச ஆல்கலோசிஸ் மற்றும் இதய காற்று. இந்த 2 வெவ்வேறு பெயர்களும் அடிப்படையில ஒரே பிரச்சனையை தான் குறிக்குது. முறையற்ற சுவாசத்தால உடம்புல ஏற்படுற சமநிலையின்மையை குறிக்கிற ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் அது. விஞ்ஞானம் அதை வேதியியல் ரீதியா விளக்குது, திபெத்திய ஞானம் அதை ஆற்றல் ரீதியா விளக்குது. ஆனா விளைவு ஒண்ணுதான். இறுதியா, ரொம்ப முக்கியமா, சுவாசம்ங்கிறது நம்ம மனசுக்கோ உடம்புக்கோ நடுவுல இருக்கிற வெறும் கோட்பாட்டு ரீதியான இணைப்பில்ல, அது ஒரு உறுதியான உண்மையான பாலம். நம்ம உணர்ச்சிகளை, ஆரோக்கியத்தை, ஏன் நம்ம எண்ணங்களை கூட அது பாதிக்குது. அதுவும் இல்லாம மிக முக்கியமா அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு கருவி. நம்ம நல்வாழ்வை மேம்படுத்த நாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இதுதான் இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட மிக முக்கியமான பாடம். உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த புத்தகம் சொல்லுது, ஒரு சாதாரண ஆரோக்கியமான மனுஷன் ஒரு நாளைக்கு சுமார் 21,600 முறை சுவாசிக்கிறான். 21,600 முறையா? ஆமா. இப்ப யோசிச்சு பாருங்க, பழங்கால ஞானமும் நவீன விஞ்ஞானமும் சொல்ற மாதிரி ஒவ்வொரு சுவாசமும் உங்க மனசையும் உடம்பையும் சமநிலைப்படுத்த ஒரு வாய்ப்புனா, அந்த 21,600 வாய்ப்புகள்ல ஒரு சின்ன பகுதிய ஒரு சில நிமிடங்களாவது ஒவ்வொரு நாளும் நீங்க விழிப்புணர்வோட பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழக்கூடும்? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.